ஆர்தர், ஜான், மைக்கேல், பர்மிங்ஹாமோட சீஃப் கான்ஸ்டபிள் உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக வாரண்ட் கொடுத்திருக்காரு. நம்ம எதிரிகளை விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஆட்களோட நான் ஒப்பந்தம் போட்டிருக்கேன். என்ன நம்புங்க. ஃபாதர், என்ன இன்னைக்கு சண்டேவா? இங்க என்னமோ தப்பா இருக்க. இப்ப அப்பீல் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஜனவரி வரைக்கும் இது ஆரம்பிக்காத. எனக்கு என்னோட லாயர் மிஸ்டர் பேட்ரிக்க பாக்கணும். நிறுத்துக்க, இதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. நிறுத்துக்க. என் மேல இருந்து கையெடுங்க, கையெடுங்க. விடுங்க. நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் ஜான் ஷெல்பி. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, எங்கள் அனைவரையும் நலமுடன் நீங்கள் காப்பாற்றுவீராக. எங்களை காப்பாற்றுங்கள். பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, எங்கள் அனைவரையும் நலமுடன் நீங்கள் காப்பாற்றுவீராக. எங்களை காப்பாற்றுங்கள். மைக்கேல், மைக்கேல், ஃபாதர், விடுங்க. ஃபாதர், ஜான், டாமி எங்க? ஆர்தர், ஜான். இல்ல, ஆர்தர், நீங்க அரசருக்கு கால் பண்ணணும். எதுக்காக? கொஞ்சம் இத பாருங்க. பர்மிங்ஹாம்ல இருக்கிற ஒரு ஃபேமிலி ஆஃப் கேங்ஸ்டர்ஸ்க்கு எதிரான வழக்கு இது. ஒரு கொலை வழக்குல உள்ள இருக்காங்க. அரசர் எதுக்காக இதுல தலையிடணும்? இந்த கேங்கோட தலைவர் தாமஸ் ஷெல்பி, அவரோட குடும்பம் ஒரு சதியில மாட்டிக்கிட்டு இருக்கிறதா அவர் சொல்றாரு. வின்ஸ்டன் சர்ச்சிலோட பேரை சொல்றாரு. இதுக்காகவா என்ன எழுப்புன? அதோட இதையும் அவர் நமக்கு அனுப்பி வச்சிருக்காரு. பர்மிங்ஹாம்ல இருக்கிற ஒரு ரவுடி கிட்ட எப்படி இந்த கிங் ஜார்ஜ் எழுதின லெட்டர் கிடைச்சது? ஹாம்டன் கோர்ட்ல நடந்த திருட்டுல ஷெல்பி இந்த லெட்டர்ஸ் இருந்த பாக்ஸ கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் திருடின பேப்பர்ஸ்ல அரசர் கைப்பட எழுதின இந்த லெட்டரும் ஒண்ணு. அரசருக்கும் இதுல பங்கு இருக்குன்னு இது ப்ரூவ் பண்ணது. நாசமா போச்சு. அவர் குடும்பம் வெளியே வந்தா இந்த எல்லா பேப்பர்ஸையும் என் கண்ணு முன்னாடியே எரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவங்கள என்னைக்கு தூக்குல போட போறாங்க? என்னைக்குதான் காலையில வின்சன் கிரீன் பிரிசன்ல. எதுக்காக இவ்வளவு நாளா நீ இந்த விஷயத்த சொல்லல? இத லா சாம்பர்ல தலையிட்டு முடிக்கிறதா தான் இருந்தது. ஆனா நேத்து ராத்திரி ஏதோ ஒரு லோக்கல் ஜட்ஜ் இந்த எக்ஸிகியூஷனுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காரு. அடச்ச, நான் அரசர்கிட்ட பேசணும். அவர்கிட்ட போனை கொடுங்க. அப்பன்னா அவரை எழுப்புங்க. இந்த பிளேக் மிட்விண்டர், இந்த பிளேக் மிட்விண்டர், பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, இவர்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து உங்கள் திருவடிகளில் எங்கள் அனைவரையும் சேர்த்துக் கொள்வீராக. நிறுத்துங்க! நிறுத்துங்க!
அப்புறம் சார், அரசரோட இந்த லெட்டர்ஸை எரிக்கிறதுக்கு கைமாறா தாமஸ் ஷெல்பி இன்னொரு விஷயத்தையும் கேட்டிருக்காரு. இந்த வருஷத்தோட விருது பட்டியல்ல அவரையும் சேர்க்கணுமா? அரசர் அவருக்கு ஒரு OBE கொடுக்கணும்னு தாமஸ் கேட்டிருக்காரு சார். வாங்க வாங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும். தாராளமா நீங்க வாங்கலாம். ஹாய். ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. தாராளமா. Where secrets lie in the border fires and the humming winds. Yeah, man, you know we're never coming back. Past the square, past the bridge, past the mills, past the stack. On a gathering storm comes a tall, handsome man in a dusty black coat with a red right hand. கிறிஸ்மஸ்க்கு வீட்டுக்கு போலியா மிஸ்டர் ஷெல்பி? நாளைக்கு கிளம்புறேன். அப்போ மரியாவா இல்ல கிளாராவா இல்ல எலிசபெத்தா? இது கிறிஸ்மஸ், புதுசா யாரும் இல்லையா? சார்லியோட எல்லா பிரசன்ஸையும் நான் ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன். அவனுக்காக என்ன வாங்கியிருக்க? பொம்மை குதிரைங்க, பொம்மை கார்ஸ், பொம்மை கன்ஸ். ஏதோ யூனியன் ப்ராப்ளமா, அதனால நீ சிங்கர்ஸ் ஃபேக்டரிக்கு காலையில 8 மணிக்கு போகணும். 8 மணிக்கா? டிரைவர் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. பரவாயில்ல, நானே ஓட்டிக்கிறேன். குட் நைட் லிசை, கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ண. ஒரு வுட்கா அண்ட் டானிக். ஓகே மேம். டாமி, ஜான், ஆர்த்தர், எடா, மைக்கேல் அண்ட் பாலி கிட்ட இருந்து கிறிஸ்மஸ் கார்ட்ஸ் வந்திருக்கு. அதோட ஒரு இன்விடேஷன் நியூ இயர்க்காக. ஜானோட வீட்ல பார்ட்டி. ஜானோட பெரிய வீட்டுல பார்ட்டி, நல்ல விஷயம்தான். எடா அதுக்காக பாஸ்டன்ல இருந்து வரா. எனக்கு தெரியும். அவளுக்கு ஓய்வு கொடுத்ததே நான் தானே. நீ எங்க வரக்கூடாது? வந்து எல்லாரையும் பாரு. சார்லியும் கூட்டிட்டு வா. எல்லார்கிட்டயும் அவனை காமி. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நியூ இயர் அன்னைக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். குழந்தைங்களை பார்த்தா எல்லாரும் மாறிடுவாங்க. உனக்கு அது புரியுதா இல்லையா? குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த இடத்துல யாரும் கன் எடுக்க மாட்டாங்க. சும்மா வா, வந்து என்ன ஆகுதுன்னு பாரு. டாமி, நீ ஆர்த்தருடைய குழந்தைய பார்த்தது கூட கிடையாது. ஜான் அண்ட் எஸ்மியோடைய குழந்தையும் தான். நீங்க கேட்டது மேம். தேங்க்யூ. பெலே, இந்த வாட்டி யாரை கூப்பிட்டுருக்க? பெரிசா. நான் புதுசா கேட்டேன்ல. புரிஞ்சது சார். சார்லிக்காக இத பண்ணணும். அவன் கசின்ஸ் அவன் தெரிஞ்சுக்கணும். சார்லிக்கு உண்மையான குதிரையை வாங்கியிருக்கேன். லிசை, பொம்மை குதிரை இல்ல, புரிஞ்சதுல? அப்ப கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்க 2 பேரும் மட்டும் தானா? அந்த குதிரையும் இருக்கும். இன்னொரு வருஷமும் இதே மாதிரி தான் வாழ போறியா? செக்ஸ், ஃப்ரீடம், விஸ்கியோட டேஸ்ட், இதுல எதை நான் முதல்ல விடணும் லிசை? நான் உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன். Merry Christmas. Is he human to do life? If only I'd hidden my love
நீங்க கிறிஸ்மஸ் டைம்ல வர வேணாம்னு நான் சொன்னேன்ல, இதை நானே சமாளிச்சிருப்பேன். எப்படி இந்த பிரஸிங் ஃபேக்டரியில சமாளிச்சு அந்த மாதிரியா? இங்கேயும் அதே பிரச்சனை தான். அதே யூனியன் கன்வீனர் தொல்லை தான். பாய்லர் மேக்கர்ஸ் யூனியனோட தலைவன் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கான். இல்லைன்னா பணத்தை கொடுத்து ட்ரிங்கோட இந்த பிரச்சனையை எப்பயோ முடிச்சிருப்பேன். வயர் கட்டிங் ஷாப்பா? இங்க இருக்கிற வயர் கட்டர்ஸ் எல்லாருமே பெண்கள் தான். அதனால அவங்களுக்கு கம்மியான பணம் கிடைக்கிறதா நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்லிடு, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆண் பெண்ணுன்னு எந்த ஒரு பிரிவினையும் கிடையாதுன்னு. அவ ஒரு பொண்ணு. என்ன? அந்த யூனியன் கன்வீனர் ஒரு பொண்ணு. அடச்சே. அண்ட் அவ பேர் ஜெஸ்ஸி ஏடன். கேள்விப்பட்டிருக்கேன். யா. நான் மீட்டிங் வரணுமா? வேண்டாம். மாக்கா, இங்க பாரு, இதை நான் எப்பயாவது கொஞ்சமா எடுத்துப்பேன். இதுல என்ன தப்பு இருக்கா? உங்க அம்மா எப்படி இருக்காங்க? வர வழியில வீட்டை பார்த்தா ட்ரெயின் பைப் உடஞ்சிருந்தது. இந்த கொக்கைன் தான் என்ன தெளிவா வச்சிருக்கா. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தூங்கினாலே சரி, நடந்தது எல்லாம் என் கண்ணு முன்னாடி வருது. நான் உன்னை பத்தி கேட்கவே இல்லை மைக்கேல், அதை புரிஞ்சுக்க. உங்க அம்மாவை பத்தி தான் கேட்டேன். அவங்க வெளியில வந்ததுல இருந்து ஜெயில அந்த டாக்டர் என்ன மாத்திரை கொடுத்தாங்களோ அதான் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க தூக்கு மேடையில நிற்கும் போது ஆன்மாக்களை பார்த்ததா சொன்னாங்க. வீட்டில் மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க, ஆனா வரவங்களை வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை திருடனா பாக்குறாங்க. நிலைமை மோசமா இருக்கட்டாமே. ஆல்ரைட், புரியுது. இப்ப நான் சொல்றது கேளு. அவங்க பார்த்த அந்த ஆன்மாக்கள் எல்லாம் உண்மைதான். அது உண்மைன்னு நீயும் அவங்க கூட சேர்ந்து நம்ப. கூடிய சீக்கிரமே அந்த தூக்கு மேடை விஷயத்தை பத்தி அவங்க மறந்துடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு நல்லா புரியுதல்ல? அவங்களுக்கு விஸ்கி கொடுக்காத, அந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போடு. அதோட அவங்களுக்கு இந்த கொக்கைனையும் தராத. என்ன டாமி, இது என்ன ஃபேமிலி அட்வைஸ் மாதிரியா? திரும்ப வேற எங்கேயும் போல? திரும்ப வர எந்த காரணமும் இல்ல. எல்லார் நிலைமையும் மோசமா தான் இருக்கா. எல்லாருமே. ஆமா. ஜெஸீடனை பத்தி என்ன தெரியுதுன்னு பாரு. வீட்டுக்குள்ள உங்க அம்மாவை பணத்தை வைக்க வேணான்னு சொல்லு. அப்புறம் ஹே, என் அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல கொக்கைன் இருக்கவே கூடாது. அவங்க எல்லாரும் வந்ததை பாத்தியா? ஆமா, நீ பின்னாடி தானே இருந்த. அவங்க யாரும் உன்னை கவனிக்கல. ஓ, என் செல்லமே, என்னோட செல்ல குட்டி. கெனால்ல நீ இறந்து போயிருந்தாலும் இப்ப திரும்ப வீட்டுக்கு வந்துட்ட. நீ ரொம்ப அழகா இருக்க. திரும்பவும் நடக்குது.
திரும்பவும் அதே மாதிரி நடக்குது. தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. தப்பிச்சிருச்சு. ஏடா வா போலாம். எங்க எல்லாரையும் விட்டு ஒரே அடியா பிரிஞ்சு போயிட்டான்னு நினைச்சோம். குடும்பத்தை விட்டு நான் எப்படி பிரிஞ்சு போவேன் ஜான்? அப்படியா? சரி உட்காரு, நான் பசங்களை கூப்பிட்டு வரேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நான் இங்க தங்க போறது இல்ல. கிறிஸ்துமஸ்க்காக இந்த கிஃப்ட கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எனக்கு பிரச்சனை தேவையில்லை. இது என்னோட வீடு, நீ தாராளமா இருக்கலாம். பரவாயில்ல, நான் பாலி கூட தங்கிக்கிறேன். அவங்க நிலைமை மோசமா இருக்கு. நான் உங்களை பேசி தெளிவாக்குறேன். மைக்கேல் ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டான். நான் கண்டிப்பா உங்களை தெளிவாக்குவேன். நியூ இயர் அன்னைக்கு நடக்கிற பார்ட்டிக்கு நீ வருவல்ல? யா, வேற யாரு வரா? ஆர்த்தர், லிண்டா. ஹலோ ஸ்மை. உன் காருக்கும் டிரைவருக்கும் யார் பே பண்ணாயடா? ஷெல்பி கம்பெனி லிமிடெட். கார் நல்லா இருக்கு, உன்னை நல்லாவே நடத்துறான். அவனோட கடைசி செல்ல நாய்க்குட்டி. எல்லாத்தையும் சரி பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் உங்க எல்லாரையும் பார்க்க வந்தேன். ஜானோட கழுத்துல கயிறு இருந்தப்ப அவன் எப்படி நினைச்சான் தெரியுமா? போதும், இதோட நிறுத்திக்கோ. போய் கிச்சன்ல வேலை இருந்தா பாரு. அவனுடைய பணம் எங்களுக்கு தேவையே இல்ல. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆர்த்தர் எங்க இருக்கான்? கிறிஸ்துமஸ்க்கு அவனுக்கு ஒரு சாவிங் கிட் வேணா வாங்கி கொடு. கொஞ்சமாவது தைரியத்தை வளர்த்துக்கிறானான்னு பாக்கலாம். Maypole 245. Hello, it's me. அவ்வளவுதான் பாத்தியா? இங்க பாரு, 2 முட்டை இருக்கு. ரெண்டையும் நீயே வச்சுக்கிறியா? ஆர்த்தர், பில்லியோட கொஞ்சம் பாத்துரு, அங்க ஒரு சேவல் இருக்கு. யா, தெரியும். அவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஸ்மோக் பண்ணாத. ஓகே. ஹேய், தள்ளி போங்க. எஸ்மை கால் பண்ணா, ஏடா இங்கதான் வந்துகிட்டு இருக்காளாம். அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா பில்லி? உன்னோட ஆன்டி அடா வந்துட்டு இருக்கா, அதுவும் அமெரிக்கால இருந்து. பாய் டாமி. ஓ பாத்தியா, ஒரு முட்டை விழுந்துருச்சு. நாம் ஒரு முட்டைய கீழே போட்டுட்டோம். நம்ம கஷ்டம் என்னன்னு அவருக்கு புரியல மிஸ் ஈடன். எக்ஸ்கியூஸ் மீ, இது ஜென்ஸுக்கானது. செகண்ட் ஃப்ளோர்ல லேடிஸ் பாத்ரூமே இல்ல. ஏன் இந்த ஃப்ளோருக்கு பொண்ணுங்க வரமாட்டாங்களா? பெண்களுக்கு தனியா பாத்ரூம் இல்லாதப்போ என்னால எப்படி அங்க போக முடியும் சொல்லுங்க?
ஆளின் அடிப்படையில் சம்பளத்துல ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்றியா? இங்க இருந்து 1.5 மைல் தூரத்துல இருக்கிற ரோவர் ஃபேக்டரியில இருக்கிற மேல் கட்டர்ஸ்க்கு இங்க இருக்கிற ஃபீமேல் கட்டர்ஸ்க்கு வாரத்துக்கு 10 ஷெர்லிங்ஸ் எக்ஸ்ட்ரா தராங்க. ஃபேக்டரி வேறனா ரேட்டும் வேறதான். 2 ஃபேக்டரிக்கும் ஓனர் நீங்க தான் மிஸ்டர் ஷெல்பி. அது உங்க பேர்ல இல்ல, தெரிஞ்ச விஷயம் தான். ஆரோ ஹவுஸ் ஹோல்டிங்ஸ் பேர்ல இருக்கு. டில்டன் கம்பெனி லிமிடெட்ங்கிற பேர்ல நீங்க ஒரு கார் அண்ட் வேன் ஃபேக்டரி கூட வச்சிருக்கீங்க. ஸ்ட்ரெச் 4 இன்ஜினியரிங்ங்கிற பேர்ல பில்டிங் மிஷின் ரெடி பண்ற ஒரு ஃபேக்டரி கூட இருக்கு. கேனல் சைடுங்கிற பேர்ல பில்ஸ்டன் ஃபார்சிங் அண்ட் பிரஸிங் ஃபேக்டரி இருக்கு. கேஸ் ஸ்ட்ரேட்டன் ஒரு கேனல் வேர் ஹவுஸ். ஷெல்பி கம்பெனி லிமிடெட் பேர்ல ஒரு சால்ட்லி, அப்புறம் கேட்பரி. அதோட 200ல இருந்து 250 ஸ்ட்ரீட்ல நிறைய வீடுகளும் இருக்கு. வெரி குட், நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க. அப்ப இது கம்பெனி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது, என் மேல இருக்கிற வெறுப்பு அதானே? தாமஸ் ஷெல்பி OBE கண்டிப்பா உங்களை பத்தினது கிடையாது. நான் ஏற்றத்தாழ்வு பத்தி தான் பேசுறேன். வாரத்துக்கு 10 ஷெர்லிங் சேர்த்து தந்தா குழந்தைங்களுக்கு ஷூஸ் வாங்க முடியும். சின்ன வயசுல நானே ஷூ போட்டதில்ல. அதுக்காக மத்தவங்களை தடுக்கிறீங்களா? அப்படி வளர்ந்ததாலதான் இப்ப நான் இப்படி இருக்கேன். யா, எனக்கு தெரியும். ஆமா, என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பேச்ச மாத்தாதீங்க. நான் ஒன்னும் பேச்ச மாத்தல. உங்களோட பேச்சுல நீங்க என்ன மிரட்டுற மாதிரி தெரியுது. நான் ஒன்னும் மிரட்டல. மத்த பர்மிங்ஹாம்க்கு உங்களை பத்தி தெரியும் மிஸ்டர் ஷெல்பி. இங்க பாரு, நீ என்ன கேள்விப்பட்டிருந்தாலும் சரி, நான் யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்ல. என் கூட வேலை பாக்குற என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா? இங்க பாரு, நான் ஒரு பிசினஸ் மேனா தான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் அப்படியே பேசுனீங்க. என்னோட 2 ஃபேக்டரியில ஆண்களுக்கும் பெண்ணுக்கும் 10 ஷெல்லிங்ஸ் சம்பளத்துல வித்தியாசம் இருக்குன்னு நீ என்கிட்ட சொன்ன. எனக்கு புரிஞ்சது. இங்க இருக்கிற ஃபீமேல் கட்டர்ஸுக்கு அவங்க சம்பளத்துல 5% அதிகமா தரேன். அதே மாதிரி என்னோட ரோவர் ஃபேக்டரியில இருக்கிற மேல் கட்டர்ஸ்க்கு 5% கம்மி பண்ணிடுவேன். நீ சொன்ன ஏற்றத்தாழ்வு அதுக்கப்புறம் இருக்காதுல்ல? குடும்பங்களை பாத்துக்கிற அந்த ஆண்கள் கிட்ட யார் அவங்க சம்பளத்தை கம்மி பண்ணதுன்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா என்னோட ஆளுங்களை எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண சொல்லுவேன். அப்படியா? கிறிஸ்துமஸ் வாரத்துல இதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? நீ என்கிட்ட பேசினதை வச்சோம், இந்த மீட்டிங்ல நான் உன்னை பார்த்ததை வச்சோம், உனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லைங்கிறத என்னால தெளிவா சொல்ல முடியுது. நீங்க பேசினது கேட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்குன்னு குடும்பம் இல்லைங்கிறது எனக்கு தெளிவா புரிஞ்சது. என் கூட வேலை பாக்குறவங்க யாரும் உங்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க மிஸ்டர் ஷெல்பி. கூடிய சீக்கிரமே என்னோட எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியோட நான் ஒரு மிகப்பெரிய மீட்டிங்க நடத்துவேன். அப்போ மொத்த பர்மிங்ஹாமும் எங்களை திரும்பி பார்க்கும். பர்மிங்ஹாம்ல இதை விட பெரிய விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு மிஸ்டர் ஷெல்பி. திரும்ப கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நாளைக்கு டின்னருக்கு எத்தனை பேர் வராங்கன்னு ஷெஃப் கேட்டாரு. அவரு புது ஆளு, அதனால அவர் கொஞ்சம் டென்ஷனா இருக்காரு. ஓகே, அப்ப அவர்கிட்ட சொல்லிடுங்க நாளைக்கு கிறிஸ்துமஸ் டின்னருக்கு 27 கெஸ்ட் வருவாங்கன்னு. 27? ஃபேமிலியா? ஆமா, சார்லிக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும் நினைச்சேன். அதனாலதான் ஜானி டாக்ஸ் கிட்ட யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா கூட்டிட்டு வான்னு சொன்னேன். அவனுக்கு 26 பேர் தெரியும்னு சொன்னான். செஃப் கிட்ட சொல்லுங்க 10 வாத்து, அப்புறம் ஒரு பர்க், அதை ஸ்டேக்கா கட் பண்ண சொல்லுங்க. ஆத்துல பிடிச்ச மீன்கள் கொஞ்சம். நம்ம கிட்ட பெஸ்டா இருக்கிற விஸ்கி, பிராண்டி அண்ட் ஒயினை கொண்டு வாங்க. குழந்தைங்களும் வருவாங்களா? நிறைய குழந்தைங்க வருவாங்க. ஜானியோட ஆளுங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. அதனால மாப்பையும் பக்கெட்டையும் ரெடியா வச்சுக்கோங்க. நீங்க எங்க கூட டேபிள்ல இருக்கணும் பிரான்சிஸ், அதனால 28 ஆக்கிக்கங்க. நான் அப்போ பிஸியா இருப்பேன். வருஷம் முழுக்க நான் பண்றதை எல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் எல்லாத்த சார்லிய பாத்துக்கிட்டீங்க. அதனால நாளைக்கு நீங்க அங்க இருக்கணும். அடுத்த வருஷம் எல்லாம் சரியாடும் நினைக்கிறேன் சார். பார்க்கலாம்.
வெயில் காலத்துல எங்க வெயில் சுட்டு இருக்குது, குளிர்காலத்துல ரொம்ப குளிரா இருக்கு. எனக்கு தெரியும். இதுவும் கிட்டத்தட்ட பர்மிங்ஹாம் மாதிரிதான். ஆமா, மனுஷங்க எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க லிண்டா? ஏதாவது வேலை பாக்குறீங்களா? ஒரு டீச்சர் வேலையை தேடிக்கிட்டு இருக்கேன். டீச்சராவா? ஆனா ஒரு ஷெல்பியா இருந்தா என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அப்புறம் நாள் முழுக்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா ஆர்த்தர் முன்னாடி பாத்துட்டு இருந்த வேலையினால இப்ப சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப அவர் முக்காவாசி நேரம் கார்டன்ல தான் இருக்காரு. வாலண்டரி ஒர்க் பண்றாரு. வயசானவங்களுக்கும் ஊனமுற்றவங்களுக்கும் உதவி செய்யறாரு. ஆமா, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. எனக்கு ஒரு கராஜ் ஓபன் பண்ணணும். நல்ல யோசனை. கார்ஸ் ஃபிக்ஸ் பண்றது. உங்களை மாதிரி ஒருத்தருக்கு அது ஒரு சரியான வேலை. ஆமா, எனக்கு காரை ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். நீ உட்காரு, நான் போய் பார்க்கறேன். மேப்போல் 245. ஆர்த்தர், உன்னோட போஸ்டர் செக் பண்ணியா? ஏன்னா எனக்கு ஒரு கருப்பு கை வந்திருக்கு. என்னோட வீட்டுக்கு ஒரு கருப்பு கை டெலிவரி ஆயிருக்கு. லூகா சாங்கரட்டா கிட்ட இருந்த. கடவுளே, என்ன சொல்ற? யாரு லூகான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பெரியவரோட பெரிய பையன். அந்த பேங்க் ராபரியில நாம ஒரு கிளர்க்க கொலை பண்ணோம்ல, அவரோட பையன் நியூயார்க்ல தான் இருந்திருக்கான். வாப்ஸ்ல கருப்பு கைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஆர்த்தர்? இது மாஃபியா சம்பந்தப்பட்டது. சிலியன் மாஃபியா சம்பந்தப்பட்டது. நீ போய் உன் போஸ்ட பாரு ஆர்த்தர். ஆர்த்தர், நான் இப்ப கிளம்புறேன். எங்கேயும் போக கூடாது. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆர்த்தர், பயப்படாத லிண்டா, இங்கே இரு. அடா ப்ளீஸ் வா. லிண்டா, இங்கேயே இருன்னு சொன்ன. நீ மாஃபியா நான் சொன்னேன். எஸ்மே, நான் ஒரு கால் பண்ணணும். முடியாது. நான் ஒரு கால் பண்ணணும்னு சொல்றேன்ல, அத கூட. என்ன நடந்துட்டு இருக்கு? ஏய், அத கூட. ஜான், ஒழுங்கா இது என்ன நீ கிட்ட சொல்லு. என்ன இது? லூகா சாங்கரட்டா கிட்ட இருந்து வந்திருக்கு. அவனோட அப்பாவை நாங்க கொன்னுட்டோம். எனக்கு ஞாபகம் இருக்கா? அவரை கொன்னது டாமி. அந்த இடத்துல ட்ரிகரை இழுத்தது ஆர்த்தர். எஸ்மே, அவரை ஷூட் பண்ணதும் அந்த ஆர்த்தர் தான். அதெல்லாம் பேசி இப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல. வாப்ஸ் குடும்பத்தை தான் பாப்பாங்க. கருப்பு கை இங்க வந்திருக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் இது போயிருக்கும். எங்க எல்லாருக்காகவும் அவங்க வராங்க. நாம ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். நமக்குள்ள ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டோம். நாம இப்ப ஒரு குடும்பம். இந்தா, இது கொஞ்சம் பாரு. சான்கிரட்டா பையன் லூகா கிட்ட இருந்து இது வந்திருக்கு. நான் இங்கதான் இருக்கேன்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. எதுக்கு இந்த ஒரு வருஷம் காத்துட்டு இருந்தா? நான் அடுத்த டாமியை தான் பார்க்க போறேன். அவன் கிட்ட பேசுறேன். எனக்கு ஒரு பிளாக் ஹேண்ட் வந்திருக்கு. அவ என்னடா வீட்டுக்குள்ள ஒரு கண்ணை கூட வச்சிருக்க விட மாட்டேன். ஏதாவது ஹோட்டல்ல தங்கிக்கோங்க. இது கிறிஸ்துமஸ் டைம் ஏடா. குளோகோ கவர்மெண்ட்ல என்கிட்ட கன் இருக்கு. அது இப்போதைக்கு நீ வச்சுக்கோ. டாமி கிட்ட பேசிட்டு உனக்கு கால் பண்ண சொல்றேன். போன் வரும்போது தயவு செஞ்சு நீ எடு. இப்போ நான் போறத நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு ஹக்கோட. நான் ஃபீல் தான் பண்றேன். ஆனா இது என்ன ஃபீலிங்னு தான் எனக்கு புரியல. எல்லாம் சரியாயிடும். நான் டாமி கிட்ட பேசுறேன். பேசிட்டு சொல்லு. இப்போதைக்கு கிட்டத்தட்ட நீயும் நானும் ஒண்ணுதான். ஏடோ, ஒரு நிமிஷம் இரு. வெறும் கையோட அனுப்புவேன்னு நினைச்சியா? இதப்படி இதுல எக்ஸ் இருக்கு. இத பாலிக்கிட்ட கொடுத்துரு. ஓகே? அப்புறம் ரோட்ல வண்டிய பார்த்து ஓட்டு. பார்த்து ஜாக்கிரதா. யார் போன் பண்ணது ஆர்த்தர்? ஜான் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்ல பண்ணா.
உள்ளவா, லேட் ஆகுது. தேங்க்ஸ். Thank you so much. உங்க ஹேட்டை கழட்டுங்க. மத்த இட்டாலியன்ஸ் கூட வந்திருக்கீங்களா? நாங்க அமெரிக்கன்ஸ். அந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. USA. நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சந்தோஷத்துக்காக. அம்மா, நான் தான். டோர் ஓபன்ல இருக்கு. காத்து வரட்டும் திறந்து விட்டேன். நான் இப்போ பிஸியா இருப்பேன்னு உனக்கே தெரியும்ல. உங்களுக்கு வந்த லெட்டர் எதையும் ஓபன் பண்ணலையா? அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. ஏடா இன்னைக்கு வரேன்னு சொன்னா, ஆனா இன்னும் வரல. டாமி உங்களை பத்தி இன்னைக்கு கேட்டாரு. எடாவோட கார்ல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஷெல்பி கம்பெனில பென்ட்லி தானே யூஸ் பண்றாங்க. ஆமா. இந்த கிளைமேட்டுக்கு பென்ட்லி செட் ஆகாது. அவன் கிட்ட சொல்லிடு. கண்டிப்பா சொல்றேன். வேற ஏதாவது அவர்கிட்ட சொல்லணுமா? அவனை பத்தி இப்ப பேசாத. உங்க ட்ரெயின் பைப் உடைஞ்சிருக்கிறத அவர் பார்த்தாரு. ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அவ்வளவுதானா? அந்த ட்ரெயின் பைப்ஸ பத்தி தான் கேட்டானா? இல்ல, உங்ககிட்ட இருக்கிற கிஃப்டை நான் ஏத்துக்கணும்னு சொன்னாரு. அது எப்போத்துல இருந்து உங்ககிட்ட இருக்கு? என்ன கிஃப்ட் அது? உங்களோட செகண்ட் சைட். எல்லா ஜிப்சிஸும் ஸ்பிரிட்ஸை பார்ப்பாங்க. நீங்க சொல்றத நான் நம்புறேன். நீ பேசுறத பார்த்தா அவன் பேசுற மாதிரியே இருக்கு. அவனோட ஸ்ட்ராட்டஜிஸ் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டானா? அவனை விட நான் குறைஞ்சவ இல்ல. ஆமா, உங்களால இப்பவும் அப்படி இருக்க முடியும். நானும் லெஸியும் இந்த நியூ இயருக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறோம். நீங்க இந்த மாதிரி இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லம்மா. அம்மாவா? அம்மா, நீ சொன்னது என்னால ஏத்துக்க முடியாது. அந்த சேர்ல சில சமயம் நான் உன்னோட சிஸ்டரை பார்ப்பேன். ஆமா, நானும் லெஸியும் முடிவு பண்ணிட்டோம். நேரம் வந்துருச்சு. நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்னு உங்களுக்கும் ஏடாக்கும், இன்னொன்னு நம்ம 2 பேருக்கும். டாமி எனக்கு விஸ்கியை தரக்கூடாதுன்னு சொன்னானா? என்னைக்கு நீ ஷெல்பி கம்பெனியை விட்டு வெளியே வர்றியோ அன்னைக்கு நான் ஷாம்பெயினை குடிக்கிறேன். அடுத்த முறை இந்த மாதிரி ஏதாவது பேசினானா அவன்கிட்ட இதை சொல்லிடு. ஓகே, இந்தா இப்ப இது உன்னோட வேலை சார்லி. சாண்டாக்காக அதை வச்சுட்டு வா. ஓகே, குட் பாய். சாண்டாக்காக இந்த விஸ்கி. இப்போ குட் நைட், மேரி கிறிஸ்மஸ். காலையில பார்க்கலாம். நல்லா தூங்க. வா சார்லி.
உங்களோட சிஸ்டர் வந்திருக்காங்க சார். எனக்கு தெரியும். உள்ள வர சொல்லுங்க. எனக்கு ஒரு கார்டு வந்துச்சு ஆயிடா. ஜானுக்கும் ஆர்த்தருக்கும் கூட வந்திருக்கும். ஹலோ டாமி. ஹலோ ஏடா. உன்னை பார்த்ததுல சந்தோஷம். இந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டியா? நான் மாஸ் கிட்ட பேசினேன். ஷாங்கரட்டா ஒரு ஸ்பினியாட்டி சோல்ஜர்னு மாஸ் சொன்னா அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிட்ட ஆளுங்க இருப்பாங்க. அதுவும் ப்ரொஃபஷனலான ஆளுங்க. எப்பவும் ஒரு 10 பேராவது வேலை செய்வாங்க. அவங்க ஏற்கனவே இங்கிலாந்துக்கு வந்துட்டாங்களான்னு மாஸ் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது உனக்காக தான். என்னது டைம் மிஷனா? ஓ மை காட் டாமி ஷெல்பி, நீ வருத்தப்படுறியா? நான் அதை நாளைக்கு ஓபன் பண்றேன். சோ பாஸ், இப்போ நம்ம நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கு. என்ன ஆர்டர் தர போறீங்க? நம்ம எங்க தங்கி இருக்கோம்னு அவனுக்கு தெரியும். எல்லாரும் பிரிச்சிருந்தா தனித்தனியா ஒவ்வொருத்தரா அவன் தூக்குவான். அவங்க உள்ள வர பயப்படுற மாதிரி ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். திரும்ப வீட்டுக்கு வர சொல்றியா? கேரிசனை சுத்தி 4 மைலுக்குள்ள இருக்கிற ஆளுங்க எல்லாருமே நம்ம ஆளுங்களா தான் இருப்பாங்க. நான் ஒரு ஃபேமிலி மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன். பாக்ஸிங் டே அன்னைக்கு நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். பின் ஏற்கனவே அங்கதான் இருக்கான். பாலி மைக்கிள நீ பாத்துக்கோ, ஜான் ஆர்த்தரை நான் பாத்துக்கிறேன். எஸ்மே அண்ட் லிண்டா கதை என்ன? அடுத்த கிறிஸ்துமஸ் வரைக்கும் சேஃபா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துதான் ஆகணும். இவனுங்க குழந்தைங்க கூட பார்க்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம திரும்ப பிரிஞ்சு போயிடலாம். நீ பாலிய பார்த்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண. அவங்களுக்கு எப்படியும் கார்டு வந்திருக்கும். என் பேரும் லிஸ்ட்ல இருக்கும்னு நினைக்கிறியா? எல்லார் பேரும் லிஸ்ட்ல இருக்கா ஆயிடா? என்னுடைய கண்ணை நான் ஆர்த்தர் கிட்ட கொடுத்துட்டேன். பார்த்து ஜாக்கிரதையாரு. அட கடவுளே, இது கிறிஸ்துமஸ்க்காகவா? ஆமா, நீ அமைதியா இருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எழுந்துங்க வாய. அடச்சே. மேப்பிள் 245க்கு காலை கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ, ஆர்த்தர் டாமி பேசுறேன். சீக்கிரம் சொல்ல, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலி மீட்டிங் சார்லியோட இடத்துல பாக்ஸிங் டே அன்னைக்கு மத்தியானம். ஜானை ரீச் பண்ண முடியல. அவனை கூப்பிட மைக்கேல் அனுப்பி வைக்கிறேன். ஏதாவது பண்ணி லிண்டாவையும் அங்க கூட்டிட்டு வா. மேரி கிறிஸ்துமஸ். மேரி கிறிஸ்துமஸ் டாமி. அது எல்லாத்தையும் என்ன பண்ண? என் டேப்லெட்ஸ் எல்லாம் கேபினெட்ல இருந்துச்சு. அதை என்ன பண்ண? எல்லாத்தையும் நான் வெளியே தூக்கி போட்டுட்டேன். டாமி செய்ய சொன்னானா? இல்ல, இது என்னோட முடிவு தான். அது இல்லாம நான் எப்படி கிறிஸ்துமஸை தாண்டுவேன்? அது இல்லாம நான் எப்படி இருப்பேன்? கிறிஸ்துமஸை எப்படி தாண்ட போறேன்னு தெரியல. அம்மா, நான் உங்களுக்கு உதவி பண்ண. இல்லாம என்னால உயிர் வாழவே முடியாது. இல்ல, அது எங்க இருக்குன்னு தெரியல. நீங்க ஏன் கூட வாங்கம்மா, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அது இல்லாம நான் எப்படி கிறிஸ்துமஸ்ல இருப்பேன்? அது 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 இல்லாம அது இல்லாம நீங்க ஏன் கூட வாங்கம்மா, நான் உங்களை பாத்துக்கிறேன். தொடாத, என்ன தொடாத ஷெல்பி. சொல்றது கேளு. என்ன தொடாத.
ஒண்ணு இல்ல நான் தான் மைக்கேல் பயப்படாதீங்க. நீங்க ஏன் கூட வந்துங்க, நான் உங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். ஹலோ பாலே. ஹலோ மைக்கேல். மேரி கிறிஸ்மஸ். வாசல் கதவு திறந்தே இருந்தது. அடச்ச, நீ பாக்கும்போது அழகா இருக்கணும்னு நாள் முழுக்க தயாராகிட்டு இருந்த. பாக்க அழகா என்ன போலி, இது நான் தானே. ஒன்னும் இல்ல விடுங்க. ஒன்னும் இல்ல உட்காந்து பேசலாம். உட்காந்து பேசி எல்லாத்தையும் பழைய மாதிரி மாத்துவோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருங்க. இல்ல நீ இங்கேயே இரு. நான் சொல்றது கேளுங்க. எல்லா விஷயமும் மாறிடுச்சு. நம்ம அத பத்தி பேசணும். இன்னைக்கு நம்ம ஃபேமிலில எல்லாருக்கும் ஒரு லெட்டர் வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? டாமி ஒரு ஃபேமிலி மீட்டிங் வச்சிருக்கான். நீங்க 2 பேரும் அங்க வரணும். வாங்க. உங்களை மறுபடியும் டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சார். ஷெஃப் எத்தனை கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு கேட்டாரு. பிரான்சிஸ், நான் கடைசியா சொல்றேன். வர்றது ஜானி டாக்ஸ். அவங்க எல்லாரும் ஜிப்சிஸ். பக்கத்துல தான் தங்கி இருக்காங்க. ரெடியான உடனே இங்க வந்துருவாங்க. ஓகேவா? அவரு ப்ரிப்பரேஷனை பத்தி சொன்னாரு சார். என்ன விஷயம்? அவரு ஸ்பெசிபிக்கா கேட்டாரு, கிங்கோட ஸ்பீச்சுக்கு அப்புறம் வருவாங்களா இல்ல அதுக்கு முன்னாடி வருவாங்களான்னு. அவர் புது செஃப்னு தானே சொன்னீங்க. எப்போ அவரு ஜாயின் பண்ணாரு? அக்டோபர்ல. அக்டோபர். ஃபாரினரா? அவர் ஒரு இட்டாலியன் சார். ஓ. இங்க இருக்கிறதுலே அவர் தான் பெஸ்ட் ஷெஃப். சத்தம் போட மாட்டாரு, எந்த பிரச்சனையும் பண்ணாம வேலையை பாப்பாரு. ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா? நடந்திருக்கு. அவரோட அசிஸ்டன்ட் கூட தான் ஒரு பிரச்சனை. என்ன அசிஸ்டன்ட்? அவரோட ஒரு அசிஸ்டன்ட் கூட்டிட்டு வந்தாரு. அவரு சூ ஷெஃப்னு சொன்னாரு. அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்களா பிரான்சிஸ்? மிட் நைட் வரைக்கும் இங்க தான் இருப்பாங்க சார். ஓகே, தேங்க்யூ. குட் நைட். நீங்க போய் தூங்குங்க. மேரி கிறிஸ்மஸ் சார். உங்க ஆஃபரை பத்தி நான் யோசிச்சேன். நானும் தாராளமா உங்க கூட டேபிள்ல உட்கார்றேன். ஓ, தேங்க்யூ. Mr. Shelby. உன் பேர் என்ன? மேக்ஸ். மிஸ்டர் ஷெல்பி. மேக்ஸா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, எழுந்திருக்காத. ஓ, சாரி சார். புதுசா வந்திருக்கேன். நான் தான் ஷெல்பி. ஹலோ சார். என்ன உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண சரியான நேரம் கிடைக்கல. ஆண்டனியோ சார். நீ பண்ணது உண்மையிலேயே ரொம்ப தப்பு. என்ன சொல்றீங்க? ஒரு ஷூ ஷெஃப் உருளைக்கிழங்கு உரிச்சுக்கிட்டு இருக்காரு. எமர்ஜென்சி சார். லேட்டா தான் சொன்னாங்க. லேட்டா தான் சொன்னாங்களா? ஓகே, வேலையை பாரு. ஆண்டோனியோ, இந்த 10 பவுண்ட் லேட்டா சொன்னதுக்காக வச்சுக்கோ.
கெஸ்ட் கிங்கோட ஸ்பீச்சுக்கு முன்னாடி வருவாங்களா இல்ல அப்புறம் வருவாங்களான்னு நீங்க கேட்டீங்கல்ல? ஆமா, நான் தான் கேட்டேன். அப்புறம் தான் வருவாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அது ரொம்ப பதட்டமா இருக்கேன். ஆண்டோனியோவை நினைச்சா எனக்கும் கவலையா இருக்கு. நீங்க 2 மாசமா இங்க இருக்கீங்க, நாம இன்னும் சந்திச்சுக்கவே இல்லை. ஏன் தப்புதான், நான் பிஸியா இருந்துட்டேன். தாமஸ் ஷெல்பி, என் கையெல்லாம் ரத்தமா இருக்கு. என்னோடதும் தான். ஆண்டோனியோக்கு நீங்க எவ்வளவு பே பண்றீங்க? அத நான் மறந்துட்டேன் சார். அதிகம் நினைக்கிறேன். நான் உனக்கு 10 பவுன் கொடுத்தேன். அது அவன் பெருசாவே எடுத்துக்கல. அவனுக்கு பே பண்றது நீங்க இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களை பத்தி நான் விசாரிச்சேன். பேட்டராலி, குளோரஜஸ், நீங்க பிளிக் ஸ்ட்ரீட்ல இருக்கிற சான் மார்க்கோஸ்ங்கிற ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல? சான் மார்க்கோஸோட முதலாளியா எனக்கு தெரியும். அவரோட பேர் டார்பி சபீனி. நான் அவரை பார்த்ததே இல்லை. மேபி உங்களோட அசிஸ்டன்ட் ஆண்டோனியோ அவரை பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். என்ன நான் சொல்லட்டுமா? ஆண்டோனியோவை நியூயார்க்ல இருந்து அனுப்பியிருக்கான். எனக்கு எதுவும் தெரியாது. டார்பி சபீனி இதுல தலையிட்டு இருக்கான். அவன் தான் ஆண்டோனியோவை ஓ மூலமா வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கான். இதை செய்யலன்னா உன்னை கொண்டு வர மிரட்டினானா? என்ன கொன்னு இந்த மாதிரி தொங்க விடணும் தானே ஆசைப்பட்டான். உனக்கு என்ன பத்தி தெரியும்ல? என்ன நான் என்ன பண்றேன்னு தெரியும்ல? நான் எப்ப தனியா இருப்பேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக என் கெஸ்டே போறவங்கன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். அவன் என்ன கொலை பண்ண வந்திருக்கான். என்னையும் என் குடும்பத்தையும் கொல்ல நினைக்கிறான். எனக்கு தெரியாது. அவனை வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்க. அவனை இங்க கூட்டிட்டு வா. அண்டோனியோ, இங்க வா. ஒரு வேலை இருக்கு. என்ன என்ன பிரச்சனை? எதுக்கு கூப்பிட்ட? நீ ஒரு பிளாக் ஹேண்டா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. நியூயார்க்ல இருந்து எத்தனை பேர் வந்தீங்க? சொல்ல. நியூயார்க்ல இருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அவன் என்ன சொல்றான்? என்ன திட்டுறானா? ஏதாவது நம்பரை சொல்றானா? என்ன சொல்றான்? அவன் என்ன சொன்னான்னு சொல்ல. சொல்ல முடியாதுன்னு சொல்றான். அப்படியா? பிளாக் ஹேண்டுக்கு அர்த்தம் ஒன்னு கொல்ல இல்ல கொல்லப்பட. நீ லண்டனுக்கு போய் அந்த சபினி கிட்ட சொல்லு, இந்த போர்ல அவன் தப்பான பக்கம் நிக்கிறான். இந்த அமெரிக்கன்ஸ் கதையை முடிச்சதுக்கு அப்புறம் அவனை தேடி நான் வருவேன். போ போ போ. ஏய், வேற யாருக்கிட்டையாவது சொன்ன உன்னை தேடி கண்டுபிடிச்சு கொள்ளுவேன்.
0335 தி ஹேர் அண்ட் ஹவுன்ஸ் பப்க்கு. ராபர்ட், நான் தான் மிஸ்டர் ஷெல்பி பேசுறேன். உனக்கு மேரி கிறிஸ்மஸ். ராபர்ட், அங்க ஏதாவது ஒரு பப்ளிக் பார்ல ஷில்லிங்ஸோட ஏதாவது ஒரு ஜிப்சி இருக்கானா? ஆமா, நீங்க அவங்கிட்ட நான் பேசணும்னு சொல்றீங்களா? தேங்க்யூ. ஓ டாமி, என்ன இது? இதையெல்லாம் நீ விட்டுட்டேன்னு தானே நினைச்ச? நானும் விட்டுலான்னு தான் நினைச்சேன். ஆனா என்ன தேடி இது வருது. தொழுவத்துல ஒரு கருப்பு குதிரை இருக்கு. ராத்திரில யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க. ஆத்த கடந்து இவனோட பாடியை நீ கொண்டு போயிட. பதுக்கட்டுமா? இல்ல, இது ஒரு மெசேஜா இருக்கும். டின்னருக்கு வாத்துக்கறி இருக்கும்ல? போற வழியில நீ அதை திருடாம இருந்தா சரி. எங்க போற வழியில? நம்ம Back where you belong. Toots the Bengal Romany chow, Tommy. Merry Christmas. You can keep the stallion. Christ the fucking night. Michael, they're coming today. No, Michael, shut up and listen. Gotta get everyone out. Get Polly and Ada to Charlie's yard. I've told Arthur, but I can't reach John. When you've dropped Polly and Ada, go to John's place and get him out. All right? Got nothing better to do on Christmas morning. Tommy wants everybody at Charlie's yard now. Come on. Get it. Get it. What's going to happen, mate? It's fucking Christmas. Look, John, we don't have time for this. All right? Just come in the meeting. Have some food. Hey. Tell Tommy Shelby we can look after ourselves. Tommy says that they could come for us today as well. Tommy says. Are you his fucking parrot? Look, it's the mafia, all right? This is the New York mafia we're talking about. And we're the Peaky fucking Blinders. No, we're not, John. We're not the Peaky fucking Blinders unless we're together. We were together in the gallows, with one man missing. John, come to the meeting. All right, think about the kids. Come to the meeting, and if you want to leave, then fine. No, it's Christmas Day. We're the family now. We're staying at home. Get the fucking out! Yes, mate. Gathering storm comes a tall, handsome man in a dusty black coat with a red